இந்த மண்ணுக்கு கடந்த 3-4 ஆண்டுகளாக பல முறை நான் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் நான் வந்த காரணம் இந்த என்எல்சி நிறுவனம். இந்த என்எல்சி நிறுவனம் என்பது கிட்டத்தட்ட 1956 அடிக்கல் நாட்டப்பட்டு 66 மின்சாரம் தயாரித்து கொண்டிருக்கிறது. இந்த மின்சாரம் எப்படி என்றால், உங்களுடைய நிலத்தை உங்களிடம் கையகப்படுத்துவதென்றால் நீங்கள் யாருமே நீங்கள் போய் அது கொடுக்கல, நிலத்தை கொடுக்கல. அவங்க வந்து உங்கள் மண்ணிலிருந்து உங்களை துரத்தி அச்சுறுத்தி காவல்துறை வைத்து பயம்படுத்தி உங்களை துரத்தி விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த மண்ணில் தான் இந்த என்எல்சி நிறுவனம் அந்த மண்ணை இப்போ இந்த நிறுவனம் எப்படின்னா ஓப்பன் காஸ்ட் மைன்னா அது வெளியில் சில சுரங்கன்னா உள்ள பாதாளத்துக்குள்ளே போய் அந்த நிலக்கரி எடுப்பாங்க. ஆனால் இது வந்து ஓப்பன் காஸ்ட்னா வெளியிலே மண்ணெல்லாம் வெளியில் அள்ளிட்டு அதுக்கு கீழே 50 அடியோ 100 அடிக்கோ கீழே இருக்கிற பழுப்பு நிலக்கரினா லிக்னைட். இது மோசமான நிலக்கரி. இதை எடுத்து இதை எரித்து சாம்பலாக்கி இதில் வந்து மின்சாரம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் தேவைப்பட்டது. அதனால என்எல்சி நிறுவனம் அப்போ தேவைப்பட்டது நமக்கு. இன்னைக்கு மின்சாரம் தேவைப்படலை. ஏன் தேவைப்படலைன்னா, தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும், அதாவது தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் வந்து 18,000 மெகாவாட், மின் உற்பத்தி வந்து 36,000 மெகாவாட். இன்னைக்கு ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் அரசு, தனியார், மத்திய அரசு எல்லாம் சேர்த்து 36,000 மெகாவாட் மின் உற்பத்தி தமிழ்நாட்டில் நடக்குது. ஆனால் தேவை எவ்வளோ? அதில் பாதி 18,000 தான், அதுவும் கோடை காலத்தில். அப்போ என்எல்சியுடைய தேவைகள் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்தது. நம்ம நிலம் கொடுத்தோம், மின்சாரம் கொடுத்தாங்க. இன்னைக்கு என்எல்சியுடைய தேவைகளை முடிஞ்சு போச்சு. மின்சாரம் இன்னைக்கு வெவ்வேறு வகையில் வருது. புதுப்பிக்க வல்ல எரிசக்தின்னு ரினியூபிள் எனர்ஜின்னு சொல்றது. இந்த ரினியூபிள் எனர்ஜினா காற்று ஆலைகள் மூலமாக 9,000 மெகாவாட் மின்சாரம் தமிழ்நாட்டில் தயாரிக்கிறாங்க. சோலார், சூரிய ஒளி மூலமா மின்சாரம் 15,000 மெகாவாட். நீர் மின்சாரம், வாட்டர் ஹைட்ரோ எனர்ஜி, அதுல நீர் மூலமாக தயாரிக்கிறது. கடலுடைய கரண்ட்ல தயாரிக்கிறது. இப்படி எவ்வளோ வந்துடுச்சு. அதுதான் உலகம் முழுவதும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே உலகமே மாறிட்டு வருது. யாருமே நிலக்கரியை எரிக்கிறது கிடையாது. அது என்ன, நிலக்கரி சுரங்கள்லாம் மூடிட்டு வராங்க. நிலக்கரியால் பயன்படுத்துகின்ற அனல் மின் நிலையங்கள்லாம் மூடிட்டு வராங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை, கடலூரில் மட்டும்தான் உங்களை துரத்தி, உங்களை அப்புறப்படுத்தி, உங்க மண்ணையை புடுங்கி, உங்ககிட்ட இருந்து மண்ணை புடுங்கி இந்த நிலக்கரியை எடுத்து அதில் எரிச்சு நமக்கு கரண்ட் கொடுக்குறான். எவ்வளோயா கரண்ட் கொடுக்குறான்? மொத்தத்தில் நான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டில் 36,000 மெகாவாட் மின் உற்பத்தி நடக்குது. அதில் என்எல்சி காரனுடைய பங்களிப்பு 2,000 மெகாவாட். அந்த 2,000ல் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி நமக்கு கிடைக்கதோ ஒரு 400-500. அப்போ கொடுக்குற ஒரு 500 மெகாவாட் மின்சாரத்துக்கு உங்க பாட்டன் பூட்டன் நம்ம பூர்வீகம் எல்லாத்தையும், நம்ம அடையாளத்தை எல்லாத்தையும் அழிக்கணும்னு நம்ம தலையெழுத்தா? இதைத்தான் நான் 3-4 வருஷமா நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறேன். நான் சில பேர் என்ன சொல்றான், இது ஒரு தொழிற்சாலை, அன்புமணி வந்து தொழிலை கெடுக்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் என்எல்சி வந்து ஒரு தொழிற்சாலையே கிடையாது. உங்களை கொலை செய்கின்ற ஒரு நிறுவனமா நான் பார்க்கிறேன். எப்படி கொலை செய்யறது? 2 வகை இருக்கு. ஒன்று, உடனடியாக குத்திட்டு கொலை பண்ணலாம், உடனே செத்துடும். 2வது, கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்யறது, ஸ்லோ பாய்சன். என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுக்கறது, கொஞ்சம் கொஞ்சமாக தினம் விஷம் கொடுக்கறது, தினம் விஷம் கொடுக்கறது, மெதுவாக சாகிறது. ஆனால் உறுதி செத்துடுவீங்க. இந்த மெதுவாக சாக வைக்கிறது தான் இந்த என்எல்சி காரன் செய்யறது. உங்களுக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது, வெளியில் தெரியாது. இங்கே வந்து நான் போராடுறேன், பொதுக்கூட்டம் போட்டேன்,
3 நாள் இங்கேயே நடைபயணம் பண்ண, பூட்டு போடுற போராட்டம் நடத்தின, முற்றுகை போராட்டத்தில் நடத்தின, அதுக்கு முன்பு கருத்து கேட்கிற கூட்டத்தை நடத்தின, 100 விவசாய சங்க தலைவர்கள் வச்சு நான் கூட்டத்தை போட்டேன். அதன் பிறகு ஒரு கடையெடுப்பு போராட்டத்தையும் நடத்தணும். எதுக்கு நடத்தணும்? உங்களை காப்பாற்றுவது என்னுடைய நோக்கம். உங்களை மட்டும் இல்ல, உங்க மண்ணையும் நம் மண்ணையும் காப்பாற்றுவது என்னுடைய நோக்கம். ஏன்னா இந்த மண்ணு நமக்கு காலகாலமா நமக்கு சோறு போட்ட மண், 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண் இந்த மண். நம்ம இடையில வந்தவங்க. இந்த மண்ணை நம்ம பாதுகாத்து வருகின்ற தலைமுறைகளுக்கு இந்த மண்ணை நம்ம விட்டு செல்ல வேண்டும். அடுத்த 1000 ஆண்டுகள் இந்த மண்ணு நம்முடைய சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். இந்த இடையில வந்த நம்ம இந்த மண்ணை அழிப்பதற்கு நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே நான் போராடி கொண்டிருக்கின்றேன். என்எல்சி நிறுவனம் ஒரு நிறுவனமே கிடையாது. இன்னைக்கு யாராவது அம்பாசிடர் கார் பயன்படுத்துறீங்களா? இந்த இன்னோவா, டொயோட்டா, ஸ்கார்பியோ, கிபியோ எல்லாம் வந்துடுச்சு. பெரிய பெரிய கார் வந்துடுச்சு. யாராவது வந்து பெரிய பெரிய டிவி செட் வச்சிருக்கீங்களா வீட்டில்? எல்லாமே எல்இடி, எல்சிடி, பிளாஸ் என்னென்னமோ வந்துடுச்சு. அதே போன்று தான் என்எல்சி காரன் அப்போ தேவைப்பட்டான், இன்னைக்கு தேவையில்லை. ஆனால் தேவையில்லாத என்எல்சி காரனுக்கு திமுகவும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களும் இங்க 2 அமைச்சர்களும் அவங்களுக்கு வரிஞ்சு கட்டிட்டு இருக்கிறாங்க. 2 அமைச்சர் எம்ஆர்கேவும் நம்முடைய கணேசன் அவர்கள் 2 பேருமே வரிஞ்சு கட்டி, எதுக்கியா நீங்க என்எல்சி பக்கத்துக்கு நீ வரிஞ்சு கட்டிட்டு நீ போற? அவனால உனக்கு என்ன, இந்த மக்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன பயன், என்ன? எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறான்? எத்தனை பேர் இங்க தமிழ்நாட்டுக்காரங்க வேலை செய்யறாங்க? அங்க எல்லாமே இப்ப டெம்பரரி ஆக்கிட்டான், எல்லாமே டெம்பரரி ஆக்கிட்டான். யாரு கொடுக்குறான்? பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். ஆனா நீங்க மண்ணை கொடுத்தீங்க, மண்ணை அழிச்சிட்டு இருக்கிறான். நான் ஸ்லோ பாய்சன் சொல்றேன், ஏன் உங்களை கொலை பண்றேன்னு சொல்றான் தெரியுமா? ஏன்னா நீங்க குடுக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டு இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியுமா? நீங்க குடிக்கிற தண்ணியில விஷம் விஷம் இருக்குது. என்ன விஷம் இருக்குது? மெர்க்குரி இருக்குது, லெட் இருக்குது. நீங்க சுவாசிக்கிற காத்துல கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு. நீங்க சுவாசிக்கிற காத்துல விஷம் இருக்குது. நீங்க குடிக்கிற தண்ணியில மெர்க்குரி விஷம் இருக்குது. நீங்க வாழுற அந்த மண்ணில மெர்க்குரி விஷம் இருக்குது. அவ்வளோ காலமா ஒரு நிறுவனம் உங்களுக்கு தினம் தினம் விஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிற ஆட்சி இன்னும் அவங்களை ஊக்குவித்து அவனுடைய நிலத்தை, உங்க நிலத்தை இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். எதுக்கு அவனுக்கு வேணும்? இவன் வச்சிருக்கிற நிலத்துல இன்னும் 20 வருஷமா அவன் தொழில் பண்ணலாம். ஆனா இன்னும் 10 வருஷத்துக்கு மேல உலகத்துல எந்த நிலக்கரி சுரங்கமும் பயன்படாது, வேலை செய்யாது. உலகம் முழுவதும் முடிவு பண்ணிட்டாங்க. இதோட புதுப்பிக்க வல்ல எரிசக்தி, ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு எல்லாம் உலகம் முழுதும். அதுல யார் தெரியுமா? நம்ம ஆள் இருக்கிறார் பாரு, ஸ்டாலின் முதலமைச்சர். அவர் தமிழ்நாடு அரசினுடைய கொள்கைன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் 2 வருஷத்துக்கு முன்பு. தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை என்னவா? 2030க்குள்ள தமிழ்நாட்டில் 1 மெகாவாட் கூட, 1 யூனிட் மின்சாரம் கூட அந்த ஃபாசில் ஃபியூல்னு சொல்றது, அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற எரிபொருள், நிலக்கரியோ, டீசலோ, பெட்ரோலோ, மீத்தேன், ஈத்தேன் எது வச்சும் நமக்கு எரிபொருள், எரிசக்தி கிடைக்காதுன்னு சொல்லி இப்படி ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு, ஆனால் இன்னைக்கு என்ன பண்றான்? என்எல்சியில் மைன் 1ன்னு வச்சு ஆரம்பிச்சான். அப்புறம் மைன் 1A ஒரு விரிவாக்கம் பண்ணான். அப்புறம் மைன் 2ன்னு ஒன்று ஆரம்பிச்சான், அதுக்கு ஒரு விரிவாக்கம். இப்போ மைன் 3, தேர்ட் மைன், 3வது சுரங்கத்துக்கு அடி போட்டுட்டு இருக்கிறான். இங்கே 26 கிராமத்தை சார்ந்த மக்கள், பூனகிரி பக்கத்தில். இந்த 26 கிராமத்தில் அவன் இப்ப திட்டம் போட்டுட்டான். என்எல்சி காரன் என்னன்னு, 3வது நிலக்கரி சுரங்கத்தை தொடங்கணும்னு. இந்த திட்டம் போட்டது மட்டும் இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற ஜெனரல் பாடி, என்எல்சி உடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இதெல்லாம் அப்ரூவ் பண்ணி 3600 கோடி 3500 கோடி அப்ரூவ் பண்ணிட்டான். எதுக்கு? 3வது நிலக்கரி சுரங்கத்துக்கு. அந்த 3வது நிலக்கரி சுரங்கம் எத்தனை ஏக்கர் தெரியுமா? 12500 ஏக்கர்.
26 கிராமம். இப்ப வச்சிருக்கிற லேண்டு, இப்ப வச்சிருக்கிற நிலத்துல இன்னும் 20 வருஷம் அவன் பயன்படுத்தலாம். ஆனா அவனுக்கு அதெல்லாம் இல்லை. அந்த நிலத்தை எப்படியாவது இன்னைக்கே புடிங்கணும் உங்ககிட்ட. எதுக்கு அவனுக்கு? எதுக்கு உனக்கு நிலம்? நிலமே தேவையில்லையே, ஏற்கனவே வச்சிருக்கிறியா நீ? அதனால்தான் நான் சொல்றேன், இந்த 3வது நிலக்கரி சுரங்கம் வரக்கூடாது, வரவே கூடாது, வர விட மாட்டோம். ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டேன் இந்த அன்புமணி ராமதாஸ். இது நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது. நம்முடைய மண்ணை யார் அழிச்சாலும் அவனை நான் எதிர்ப்பேன். நான் யார் இருந்தாலும் சரி அவனை நான் எதிர்ப்பேன். இங்க மண்ணையும் மக்களையும் யார் அழிச்சாலும் இங்க அங்க போய் முதல்ல நிற்பேன். இது நான் ஏதோ அரசியலுக்காகவோ நான் வசனம் பேச வரல. நான் இங்க உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்துறேன். நான் தினம் நீங்க விஷத்தை சுவாசிச்சிருக்கிறீங்க, விஷத்தை தண்ணி மூலமா உங்களுக்கு விஷத்தை குடிக்கிறீங்க. மண்ணில விஷம் இருக்குது, தண்ணியில விஷம் இருக்குது, காத்துல விஷம் இருக்குது. ஆனா இது எவனாவது டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறானா? இது ஒரு கவர்மெண்ட் ஐயா அது நடத்துறவங்க கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கிறானுங்க. ஒரு கவர்மெண்ட் ஐயா, ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும், தன் மக்கள் நல்ல கருதி, மக்கள் நல்லா இருக்கிறாங்களா, மக்கள் நல்லா இருந்தா நீ நல்லா இருப்ப. மக்களை பத்தி ஏதாவது கவலை இருக்கா அவங்களுக்கு? அரசாங்கத்துக்கு இல்ல. அவங்களுக்கு வேண்டியது காசு, லஞ்சம், பணம், டப்பு, துட்டு. இப்ப சில பேர் கேட்பாங்க, என்எல்சி எதிர்க்கிறான், இவன் தொழிலுக்கு எதிரானவன், வளர்ச்சிக்கு எதிரானவன், பொருளாதாரத்துக்கு எதிரானவன். நான் இவ்வளோ காரணம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இங்க கடையெல்லாம் வச்சிருக்கிறீங்க, என்எல்சி டவுன்ஷிப்ல கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சுத்தி நாங்க தொழில் பண்றோம், கடை வச்சிருக்கிறோம், என்எல்சியில் கான்ட்ராக்ட் பண்றோம். இதெல்லாம் யார் பண்றது? நீங்க பண்றீங்களா? இங்க இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் யாராவது பண்றீங்களா? இல்ல. நான் சொல்றேன், இங்க கடை வச்சிருக்கிறவங்க, இப்ப நான் சொன்னேன்ல, தினம் நீங்க விஷத்தை தான் நீங்க சுவாசிச்சிருக்கிறீங்க. யாருமே 50-60 வயசுலாம் தாண்டது கஷ்டம். இது ஒரு மருத்துவனா நான் சொல்றேன், ஒரு டாக்டரா நான் சொல்றேன். அவ்வளோ மோசமா இந்த என்எல்சி காரன் உங்களை நாசப்படுத்திட்டு, உங்க வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு, உங்கள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு இருக்கிறான். இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பாதரசம் மர்க்குரி இருக்கு. மர்க்குரியுடைய பர்மிசிபிள் அமௌண்ட் என்னன்னா 0.05. இங்க எவ்வளவு தெரியுமா இருக்கு மண்ணுல? 278. 0.05 தான் பர்மிசிபிள் மர்க்குரி. ஆனா இங்க 278 இருக்குது. அப்போ எத்தனை மடங்கு அதிகமா? அதை பத்தி எந்த அமைச்சர், எந்த எம்எல்ஏ, இங்க லோக்கல்ல இருக்கிறோம் யாராவது, அரசாங்கம் எந்த கவலையாவது? இதைத்தான் நீங்க சுவாசிச்சு குடிக்கிறீங்க, அதுல தான் நீங்க விவசாயம் பண்றீங்க. அந்த விவசாயத்து பொருள்ல எல்லாமே நச்சு கலந்துருக்கு. இவன் எரிக்கிறால நிலக்கரிய, என்எல்சி காரன், அந்த நிலக்கரியில அங்க துவள்கள் வெளியில வருது இல்ல. இது சுத்தி வட்டாரத்தை மட்டும் இல்ல, தினம் நீங்க அதை தான் நீங்க சுவாசிச்சு இருக்கீங்க. எனக்கு இங்க வரத்தையே பயமா இருக்கு. நான் இங்க இருக்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஐயோ மூக்கு பிடிச்சிருந்தா வரணும். நீங்க எதை பத்தியும் தெரியாம, நான் எங்க இருக்கிறேன்னா நான் டவுன்ஷிப்ல இருக்கிறேன். எவ்வளவு நாள் இருக்க போறேன் தெரியல. ஏன்னா இதெல்லாம் நான் சொல்றது, நீங்க சரி நீங்க வாழ்ந்துட்டீங்க, உங்க பிள்ளைங்க வாழணும்ல நல்லா. உங்க பிள்ளைங்களுக்கு சொன்னார்ல கௌரி சங்கர் டாக்டர், அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்றேன், நானும் டாக்டர் தான். சின்ன குழந்தை சின்ன வயசுலயே மூச்சு திணறல் ஏன் வருது? என்எல்சி காரன் தான். உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏன் வருது? என்எல்சி காரன் தான். கடல் நீர் உள்ள வாங்கிட்டு உப்பு நீர் வந்துருச்சு, உங்க போர் போட்டா உப்பு நீர் வருது, ஏன் வருது? இந்த படுபாவி என்எல்சி காரன் தான், அவனுடைய சுயநலம் தான். நான் போராடலன்னா இப்ப, அதாவது 1956 நிலம் கொடுத்தவங்க, இப்ப நம்ம தனவேல் ஐஏஎஸ் ரிட்டையர் ஆயிட்டார். அவர் ஊர்ல இங்க முதல் அவர் கிராமத்தை தான் அப்புறப்படுத்தினாங்க. அங்க போய் விருதாச்சலம் பக்கத்துல விஜயமான் நகரம்னு ஒரு பகுதி, அங்க போய் எல்லாரையும் போய் லாரியில ஏத்திட்டு போய் அங்க போய் டம்ப் பண்ணி விட்டாங்க, போட்டாங்க. நான் இப்ப 3-4 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன். இப்பதான் போன வருஷம் தான் அவங்களுக்கு பட்டாவே கொடுத்தான். எவ்வளோ? 56ல் அவங்கள போய் அங்க போய் விஜயமான் நகரத்தை போய் போட்டாங்க. 1956 எப்ப பட்டா கொடுத்தான்? போன வருஷம். ஆக போன வருஷம் 299 பேருக்கு வேலை எடுத்தான். அதுல ஒருத்தவங்க கூட தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாது. இந்த மாவட்டத்தை நான் சொல்லல,
தமிழ்நாட்டுக்காரங்க ஒருத்தவனுங்க கிடையாது. அப்புறம் எதுக்கியா நீ நிறுவனம்? யார் வீட்டு கம்பெனி இது? யாருக்கியா வேலை செய்யற? என் மண்ணை எடுத்து என் மக்களை நாசப்படுத்தி இங்க இருக்கிற நெய்வேலி, கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதினாலே தண்ணினா அவ்வளோ சுவையா இருக்கும். நான் அப்போ பள்ளிக்கூடம் திண்டிவனத்தில் தான் இருப்பேன். அப்போ எனக்கு நெய்வேலி தண்ணி வரும், ட்ரெயினில் வரும், லாரியில் வரும், மொத்தத்தில் பைப்பில் தண்ணி வரும். அவ்வளோ சுவையாக இருக்கும் நெய்வேலி தண்ணி. ஆனால் இன்னைக்கு தண்ணியே இல்லையா? நீங்களே தண்ணிக்கு அது ஏன் என்ன காரணம் தெரியல? சொன்னாப்பில் தன்னூற்று ஆர்டிஷியன் வெல். உலகத்திலே 2 இடத்துல தான் ஆர்டிஷியன் வெல் இருந்தது. ஆர்டிஷியன் வெல்னா அப்படி தண்ணி எடுத்து பீச்சிட்டு மேலே வரும். 10 அடி ஹைட்டில் அப்படி தண்ணி மாட்டு வந்துட்டு இருக்கும். ஆஸ்திரேலியா, 2வது நெய்வேலி. இப்போ ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இருக்கு, நெய்வேலியில் இல்லை. 30-40 ஆண்டுகளுக்கு முன், நான் சொல்றது 200 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 40 ஆண்டுகளுக்கு முன்பு கடகால் எடுத்தாலே அப்படி தண்ணி வந்துடும். கடகால் கல் வைக்க முடியாது, அவ்வளோ தண்ணி இருக்கும். இன்னைக்கு 8 அடியில் இருந்த தண்ணி 800 அடி 1000 அடிக்கு போடுறது. காரணம் என்ன? இந்த படுபாவி என்எல்சி காரணம் தான். மனசாட்சி இல்லாத ஒரு கம்பெனி அது. இந்த கம்பெனி தேவையே கிடையாது. இது ஏதோ ஒரு 10, 20, 30 பேர் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறதுக்காக உங்களுடைய உயிர் மேல அவங்க வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. உங்க உயிரை வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு 30 பேர் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறாங்க, கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கோ அந்த வேலை செய்யறதுக்கோ. இதுக்கு அரசாங்கம் உடந்த, இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உடந்த. 2 அமைச்சர்கள் சொல்லவே தேவையில்லை. நான் முதலமைச்சர் ஸ்டாலினை கேட்கிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு கடலூர் மக்கள் மீது உங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம், அவ்வளோ வன்மம்? என்ன கோபம், என்ன வன்மம் உங்களுக்கு? இந்த மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணுமா? இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் அரிட்டாப்பட்டின்னு ஒரு பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே தொடங்க திட்டமிட்டார்கள் மத்திய அரசில். உடனே அதை நான் கண்டுபிடிச்சி முதல் அங்கே அறிக்கை விட்டு அங்கே போய் நான் போராடினேன். அதன் பிறகு மற்ற கட்சி எல்லாம் வந்து போராட்டம் அழுத்தம் கொடுத்தவுடன் அப்புறம் தான் ஸ்டாலினுக்கு அவருக்கு ஐயோ மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சட்டமன்றத்துக்குள்ள பேசுறார் ஸ்டாலின் முதலமைச்சர். என்ன பேசுறார்? என்னுடைய முதலமைச்சர் பதவி போனாலும் ஒழிய நான் அதை முதலமைச்சர் பதவி கூட நான் தூக்கி போடுவேன், ஆனால் மதுரையில் அங்க அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வர விட மாட்டேன். இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர்ல அங்க மைக்கேல்பட்டின்னு ஒரு இருக்கு, அங்க இதே போன்ற நிலக்கரி சுரங்கம் தொடங்குவதற்காக மத்திய அரசு திட்டமிட்டு ஏலத்தை விட்டுட்டான். 6 சுரங்கம். அந்த 6ல் 3 கடலூர் மாவட்டம், மீதி 3 அரியலூர்லயும் தஞ்சாவூர்ல. உடனே ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. என்னடா சொல்ற? சட்டசபையில் கேட்கிற ஸ்டாலின் அவர் ஆவேசம் வந்துச்சு அவருக்கு. நான் டெல்டாக்காரன். யார் சொல்றது? முதலமைச்சர் ஸ்டாலின். நான் டெல்டாக்காரன், காவிரி டெல்டாவில் நிலக்கரி சுரங்கம் வர விட மாட்டேன். கோபமா ஆவேசமா பேசுற ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி காரன் 3வது நிலக்கரி சுரங்கம் தொடங்குவோன்னு அவனுக்குள்ளே இன்டர்னல் பர்மிஷன் கொடுத்துட்டான், நிதி ஒதுக்கீடு செஞ்சா அனுமதி கொடுத்துட்டான். போன வருஷம் மத்திய அரசும் அனுமதி கொடுத்துடுச்சு. இப்போ அந்த ஃபைல் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு இந்த ஃபைல்? முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழக அரசிடம் அந்த ஃபைல் வந்திருக்குது, அப்ரூவலுக்கு வந்திருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்ரூவல் கொடுத்தாருன்னா நீங்க 26 கிராமத்து மக்கள் கிளம்புங்க. நீங்க கிளம்பிடணும். கிளம்பிடுவீங்களா? கிளம்பிடுவீங்களா? நீங்க கிளம்பினாலும் சரி, நான் விட மாட்டேன். இல்ல என்னன்னா, இங்க இருக்கிற அமைச்சர்கள், அதாவது ஒருத்தர் பார்த்தோன்னா வேளாண் துறை அமைச்சர், அவருடைய வேலை என்ன? வேங்கையன் மைந்தன். அவருடைய வேலை என்ன? வேளாண் துறை அமைச்சர். வேளாணை பாதுகாக்கணும், விவசாயத்தை பாதுகாக்கணும், விவசாயத்தை மேம்படுத்தணும், விவசாயிகளை பாதுகாக்கணும், விவசாய மண்ணை பாதுகாக்கணும். ஆனா இவரு புரோக்கர் வேலை பண்ணிட்டு இருக்கிறார். என்ன வேலை? நிலம், என்எல்சிக்கு நிலம் வாங்கி கொடுக்குற வேலை. சரி அமைதியாரியா, கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறேன். ஏதோ கொஞ்சம் கோபமா பேசிட்டு இருக்கிறேன். இப்போ அதுக்குள்ள நேரத்தில் பேசினேன். உனக்கு எவ்வளோ கோபம் வருதோ எனக்கு அது மாதிரி 100 மடங்கு எனக்கு கோபம் இருக்கு.
சரி கொஞ்சம் அமைதியா இரு. போதும் போ. இவர் என்ன பண்றாரு இப்போ? உடனே காவல்துறை எவ்வளோ? 5000 பேர். நீங்க என்ன தீவிரவாதிகளா? கஞ்சா விற்கிறவங்களா? கள்ளச்சாரம் காசுறவங்களா? அவங்கெல்லாம் விட்டுடுவானுங்க. இவங்க 5000 பேர் போலீஸ் அப்படியே போட்டு கிராமத்தில் அப்படியே பயம்படுத்தி, அங்கே இருக்கிறதே ஒரு 300 பேர் தான். அந்த 300 பேருக்காக 5000 பேர் போலீஸ் அப்படியே காமிப்பாங்க. அவங்க போலீஸுன்னு பயம்படுத்தி அச்சுறுத்தி, ஒரு பக்கம் பயம்படுத்துவானுங்க, இன்னொரு பக்கம் காசு கொடுக்குறையா, உனக்கு நான் வேலை வாங்கி தர்றையா, நீ வாயா அப்படின்னு பேசி உடச்சி அவங்கள பண்ணுறது. மானங்கிட்ட தொழிலை இதுக்கு பதிலாக வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு போகலாம். மானங்கிட்டவனுங்களா? ஏன்யா நாளைக்கு யாரையா உன் பிள்ளைங்க உன் பேர பிள்ளைங்களை யாரையா சோறு போடுவா? எங்க இந்த சோறு கிடைக்குயா? எங்கயா பிச்சை எடுக்க போற சோறுக்கு? எங்க என்ன நம்ம என்ன ஆந்திரா கிட்ட பிச்சை எடுக்க போறோமா? இல்ல தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம் கிட்ட போய் பிச்சை எடுக்க போறோமா? ஐயா நாங்க எங்க மண்ணை அழிச்சிட்டோம்யா, எங்க மண்ணை அழிச்சு நாங்க தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டோம்யா, எங்களுக்கு மண்ணை அழிச்சு நாங்க கரண்ட் கொண்டு வந்துட்டோம்யா, எங்களுக்கு சோறு இல்லையா ஐயா, எங்களுக்கு யாராவது சோறு போடுங்க ஐயா. இதெல்லாம் நான் சும்மா சொல்லமா, நடக்கும். திமுக ஆட்சியில் இருந்தா. அதனால தான் நான் சொல்றேன் இவங்க மறுபடியும் வரக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். இதை நான் பேப்பரை இப்போ ஸ்டாலின் கேட்குறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு மதுரையில் சுரங்கம் தொடங்கினா உங்களுக்கு அப்படியே கோபம் பொங்கிட்டு வருது. உங்களுக்கு டெல்டா தஞ்சாவூரில் காவிரி டெல்டாவில் நிலக்கரி சுரங்கம் தொடங்கினா அப்படியே ஆவேசமா நான் டெல்டாக்காரன்னு சொல்றீங்க. கடலூர்ல 3வது நிலக்கரி சுரங்கம் தொடங்குவோம் என்று மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டா, என்எல்சி அனுமதி கொடுத்துட்டா. இப்ப உங்ககிட்ட இருக்க இந்த ஃபைலு, இது வரைக்கும் ஒரு வார்த்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த 3வது நிலக்கரி என்எல்சி சுரங்கத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ஒரே ஒரு முறை கூட நான் சொன்னது கிடையாது. ஸ்டாலின் சொன்னது கிடையாது. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி, எவ்வளோ பெரிய ஒரு மோசடி. அதனால தான் கேட்கிறேன், உங்க மேல என்ன கோபம், உங்க எவ்வளோ என்ன கோபம் ஸ்டாலினுக்கு, வன்மம். மதுரை அதை சொல்லிட்டான் பாடுறா, அதான் சொல்லிட்டான். ஏன்னா இந்த சமுதாயத்தில் நீங்க பிறந்துட்டீங்க. இந்த சமுதாயம் ஓட்டு மட்டும் வேணும், இந்த சமுதாயம் ஓட்டு மட்டும் வேணும். இந்த சமுதாயம் உங்களுக்கு நிலம் வேணும், ஓட்டு வேணும், உங்களை அப்புறப்படுத்தணும். ஆனா நீங்க உங்களை காலி பண்ணி என்எல்சி காரனுக்கு தாரவத்து கொடுக்கணும். அதாவது என்எல்சி காரன் இப்போ என்ன பண்ணுறான், பேராசக்காரன். நீங்களாம் ஏமாளிகள் இல்லை, ஏமாளிகள் தானே? ஆமாம், இல்லைன்னு சொல்லாதீங்க, நீங்கள் ஏமாளிகள் தான், ஏமாளிகள் தான். மதுரைக்காரங்க அவங்க நல்ல விவரமானவங்க. நான் போனேன் அங்கே மதுரையில் அரிட்டாப்பட்டிக்கு போனால், அங்கே பார்த்தா ஒரு 5000 பெண்கள். எங்க 5000, அங்க எடுக்கிறது மொத்தம் 2500 ஏக்கர் தான். இங்க இது வரைக்கும் 60000 ஏக்கர் எடுத்து வச்சிருக்கிறான், இன்னும் 12500 ஏக்கர் வேணும்னு சொல்றான். அங்க வெறும் 2500 ஏக்கருக்கு 5000 பெண்கள் சூழ்ந்துட்டாங்க. என்ன ஐயா, நீங்க தான் காப்பாற்றணும், நீங்க தான் காப்பாற்ற விட மாட்டோம். தரையில் உட்காந்துட்டு இருக்கிறான். எவ்வளவு நாள்? 25 நாள். 5000 பெண்கள் 25 நாள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் சாப்பாட்டு கூட போக மாட்டோம். சாப்பாட்டுக்கு போனால் 100 பேரா சாப்பாட்டுக்கு போயிட்டு வருவாங்க. இடையில அங்கே வந்துருப்பாங்க, அங்கேயே தூங்குறாங்க, அங்கேயே உட்காந்துருக்குறான். ஆனால் நீங்க ஏமாளிகள் தான். நீங்க வேற என்ன? அதான் சொல்றோம், அதான் சொல்றோம். நான் 10 லட்சம் ஒரு ஏக்கர் கொடுக்குறேன், 5 லட்சம் கொடுக்குறேன்னா ஐயா ஏன் என்னால் எடுத்துக்கங்க, ஏன்